ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து நாக்கல் பற்றி பார்த்தோம். ஸோ நெட்வொர்க்கிங் கான்செப்ட்ஸ் பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். ஏடபிள்யூஎஸ் நெட்வொர்க்கிங் கான்செப்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ப்ரைவேட், பப்ளிக் அண்ட் எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ் பற்றி பார்ப்போம். ஓகேவா? ஸோ டு பிகின் வித் ப்ரைவேட் ஐபி அட்ரஸ். ஓகே. ஸோ அதோட டெஃபினிஷன் என்னன்னு பார்ப்போம். A private IP address is used for communication within the same VPC. It cannot be accessed from the internet. அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு விபிசின்னு எடுத்துங்க. விபிசினா விர்ச்சுவல் பிரைவேட் கிளவுட். ஓகேவா? ஸோ அதில் வந்து நம்ம இந்த ஐபி அட்ரஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஐபி அட்ரஸை வச்சு நம்ம விபிசிக்கு உள்ள இருக்கிற நம்மளுடைய ரீசோர்சஸ் வந்து கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும் இந்த ஐபி அட்ரஸை வச்சு. இதுதான் ப்ரைவேட் ஐபி அட்ரஸ். இன் சிம்பிளாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இதோடைய யூஸ் கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் யூஸ்ட் ஃபார் இன்ஸ்டன்சஸ் ஆர் சர்வீசஸ் தட் டோன்ட் நீட் டு பி எக்ஸ்போஸ்ட் டு த இன்டர்நெட். ஸோ இப்போ நார்மலாக ஒரு ஏதோ நீங்கள் ஒன்று ஆக்சஸ் பண்ணணும்னா ஒரு கிளவுட்லேயோ இல்லை இன்டர்நெட் தேவைப்படும். கரெக்டாக? பட் இந்த ப்ரைவேட் ஐபி அட்ரஸ் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா ஸோ இன்டர்நெட் தேவைப்படாது. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா? இட்ஸ் யூஸ்ட் ஃபார் இன்ஸ்டன்சஸ் ஆர் சர்வீசஸ் தட் டோன்ட் நீட் டு பி எக்ஸ்போஸ்ட் டு த இன்டர்நெட். ஃபார் எக்ஸாம்பிள், அ டேட்டா பேஸ் சர்வர் இன்சைட் அ ப்ரைவேட் சப்நெட். இப்போ ஒரு டேட்டா பேஸ்ன்ற ஒரு இப்போ விபிசிக்குள்ள இருக்குன்னு வைங்க. ஸோ அதை அக்சஸ் பண்ணணும். அதுக்கு வந்து ப்ரைவேட் சப்நெட்டுக்குள்ள இருக்குதுன்னா நம்ம ப்ரைவேட் ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ணி அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் எக்ஸாம்பிள். சர்வர்ஸ் ஆர் டேட்டா பேசஸ் இன் த சேம் விபிசி கேன் கம்யூனிகேட் வித் ஈச் அதர் யூசிங் ப்ரைவேட் ஐபி அட்ரஸ் வித்தவுட் இன்வால்விங் த பப்ளிக் இன்டர்நெட். ஓகேவா? ஸோ நான் சொன்ன மாதிரியே சர்வர்ஸ் ஆர் டேட்டாபேசஸ் இன் த சேம் விபிசி. ஃபர்ஸ்ட் ஒரு விபிசினா என்னன்னு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். விபிசினா விர்ச்சுவல் பிரைவேட் கிளவுட். ஓகேவா? அது வந்து இப்போ ஒரு கிளவுட்ல வந்து நம்ம நமக்குன்ற ஒரு ஐசோலேட்டட் ஒரு ஏரியா, ஒரு நெட்வொர்க் நாம வந்து உருவாக்கணும்னா இந்த விபிசியை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அங்கே வந்து நம்ம ரீசோர்ஸஸ் என்ன வேணுமோ, இன்ஸ்டன்ஸ் ஆகட்டும், டேட்டாபேஸ் ஆகட்டும், என்னென்ன ரீசோர்ஸ் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம், கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஓகேவா? அது வந்து ப்ரைவேட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதாங்க ப்ரைவேட் ஐபி அட்ரஸ்னா. ஓகேவா? ஸோ இப்போ பப்ளிக் ஐபி அட்ரஸ்னு என்ன பார்ப்போம். ஓகேவா? ஸோ டெஃபினிஷன் என்ன சொல்லுதுன்னா, a public IP address is assigned to instances or resources that need to be accessed from the internet. ஸோ இப்போ ஒரு இன்ஸ்டன்ஸ் நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னு வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் EC2 இன்ஸ்டன்ஸ். ஓகேவா? ரிசோர்சஸ் ஒரு சர்வீஸ் எதோ எடுத்துக்கிங்க ஏடபிள்யூஎஸ்ல. ஸோ அது வந்து ஐபி அட்ரஸ்ன்னு ஒன்று அசைன் ஆகிடும். ஓகேவா? ஆட்டோமேட்டிக்காக. ஸோ நீங்கள் அந்த ஐபி அட்ரஸை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு இன்டர்நெட்டில் போட்டு ஒரு ப்ரௌசரில் நீங்கள் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் நத்திங் பட் ஒரு பப்ளிக் ஐபி அட்ரஸ். ஓகேவா? இட் அலோ யூ டு கனெக்ட் யுவர் இன்ஸ்டன்ட் டு த அவுட் சைட் வேர்ல்டு. ஓகேவா? ஸோ இந்த ஐபி அட்ரஸை வச்சு நீங்கள் அந்த இன்ஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இட் அலோஸ் த்ரூ த இன்டர்நெட். ஓகேவா? ஸோ இதோடைய யூஸ் கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, public IPs are ideal for resources that need to be publicly available. ஓகேவா? such as web server that host a website. ஓகேவா? ஸோ இங்க ஒரு இம்பார்ட்டன்ட் நோட் என்னன்னா, public IPs are released if you stop your instance and new public IP is assigned when it restarted. ஸோ இப்போ இந்த பப்ளிக் ஐபி இப்போ ஒரு இன்ஸ்டன்ஸ் இருக்கு. அந்த இன்ஸ்டன்ஸை நம்ம கிரியேட் பண்றோம். அந்த இன்ஸ்டன்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கிறோம். நீங்க நம்ம திருப்பி ரீஸ்டார்ட் பண்றோம். அந்த இன்ஸ்டன்ஸ் ஒரு புது பப்ளிக் ஐபி அட்ரஸ் வந்து அசைன் ஆகும்.
அதுதான் இங்க சொல்ல வராங்க. ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள், a web server that users need to access from the internet would be assigned a public IP. என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ ஒரு வெப் சர்வர் இருக்கு. தட் யூசர் நீட் டு access. யூசர் வந்து அதை வந்து அக்சஸ் பண்ணும் ஃப்ரம் த இன்டர்நெட். அதுக்கு வந்து ஒரு பப்ளிக் ஐபி அட்ரஸை வந்து அசைன் ஆயிடும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் டைம் அதை நீங்க ஸ்டாப் பண்ணி வைக்கிறீங்க. நெக்ஸ்ட் திருப்பி அந்த இன்ஸ்டன்ஸை நீங்க ரீஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு புது ஐபி அட்ரஸ் அதுக்கு அசைன் ஆயிருக்கும். ஸோ அந்த ஐபியை வச்சு நீங்க அக்சஸ் பண்ணிக்க முடியும் via the internet. ஓகேவா? ஸோ இதுதான் பப்ளிக் ஐபி அட்ரஸ். லாஸ்ட்லி நம்ம எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ்னா என்னன்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ an elastic ஐபி அட்ரஸ் இஸ் a static. ஓகேவா? இப்போ ஸ்டாட்டிக்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ப்ரோக்ராமிங் எதனா நீங்க உங்களுக்கு நாலேஜ் இருந்தால் ஸ்டாட்டிக் இஸ் நத்திங் பட் கான்ஸ்டன்ட்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? அது சேஞ்ச் ஆகாது. ஓகேவா? ஸோ பப்ளிக் ஐபி அட்ரஸ் தட் யூ கேன் அசைன் டு யுவர் இன்ஸ்டன்ஸ். ஓகேவா? இதுவும் வந்து ஒரு மாதிரி பப்ளிக் ஐபி அட்ரஸ் தான். that can be assigned to your instance. Unlike public IPs, elastic IPs stay with your AWS account even if the instance is stopped or restart. ஓகேவா? என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ பப்ளிக் ஐபி அட்ரஸ்ல என்ன ஆகும், இப்போ ஒரு இன்ஸ்டன்ஸ் நீங்க கிரியேட் பண்றீங்க, அந்த இன்ஸ்டன்ஸை ஸ்டாப் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, திருப்பி அதை ரீஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு புது ஐபி கிரியேட் ஆகுமா? பட் இந்த எலாஸ்டிக் ஐபியில் அப்படி கிடையாது. இப்போ ஒரு எலாஸ்டிக் ஐபி அட்ரஸை நீங்கள் இப்போ ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறீங்கன்னா, அந்த நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணாலும் ஸ்டாப் பண்ணி ரீஸ்டார்ட் பண்ணாலும் அந்த சேம் ஐபி அட்ரஸ் தான் இருக்கும். ஓகேவா? சிம்பிள், அவ்வளோதான். ஸோ இதோட யூஸ் கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எலாஸ்டிக் ஐபிஸ் ஆர் யூஸ்ட் when you need a permanent public IP address that doesn't change, such as for production server that should always be reachable at the same IP address. ஓகேவா? இங்க ஒரு இம்பார்ட்டன்ட் நோட்னா, elastic IPs can be moved between instances and can be reassigned easily. ஓகேவா? AWS charges for unused elastic IP address. இங்க வந்து இந்த சப்போஸ் இது வந்து சில சார்ஜஸ் பண்ணும். ஓகேவா? AWS எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஓகே, a web server that must always be reachable using the same IP address will use an elastic IP. ஓகே, ஒரு வெப் சர்வர் வந்து இப்போ ஒரே ஐபி அட்ரஸ் திரும்பி அதே ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ணி அக்சஸ் பண்ணணும்னா, ஸோ இந்த ஒரு சினாரியோல நம்ம எலாஸ்டிக் ஐபி அட்ரஸை யூஸ் பண்ணுவோம். ஃபைனலி ஒரு குவிக் கம்பேரிசன் பார்ப்போம். ஓகேவா? ஸோ பிரைவேட் ஐபினா only for internal communication within the VPC. VPC na நான் சொன்னேன் virtual private cloud. ஓகேவா? Public IP na automatically assigned to instance in public subnets and can be used for internet communication. Changes when the instance is stopped. ஓகேவா? Finally, elastic IP, permanent public IP that doesn't change even if the instance is restarted. ஓகேவா? ஸோ இவ்வளோதான், சிம்பிள். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். பிரைவேட், பப்ளிக் அண்ட் எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ் உடைய டிஃபரன்ஸ் அண்ட் டெஃபினிஷன், யூஸ் கேசஸ் அண்ட் எக்ஸாம்பிள். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இன்னும் ஒரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.